நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ மாதவ சாய் மந்திர். இது பார்த்தோம்னா ஃபுல்லாக சாயோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். இந்த ரோடு வழியாக தான் நீங்கள் வந்தோன்னா இது பேங்க் காலனி 2nd ஸ்ட்ரீட்டு. இந்த கோயிலை பற்றி நம்மளுடைய பாபு குட்டி உட்காந்துருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள், தத்தாத்திரேயர் ஃபோட்டோ, பாபாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இங்கே சுவாமியோடது மகா பெரியவா உட்காந்துருக்கா. சாயிரா பயங்கர வைப்ரேஷன் உள்ள வருது. லைட்டெல்லாம் இன்னும் போடலை. பாபாவோட எல்லா ஸ்டாச்சூஸும் இருக்குது. இங்கே இருக்கா வாராகியோடது இருக்குது. அண்ட் பாபா தனியாக குபேரனுக்குன்னு வச்சுருக்கா பாருங்க. நான் மாலை கட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதையும் போட்டுட்டு சாயை பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லையா? வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே லைட்டை போட்டுட்டா ரொம்ப பிரகாசமாயிட்டார் அவர் சுவாமி. அடுத்ததாக இப்போ விளக்கேற்றின்னு இருக்கோம். நம்ம ஹோமம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் விளக்கேற்றுவோம் இல்லையா? சுவாமி அரேஞ்ச் பண்ணிவிட்டு, கலசம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறோம். அண்ட் இருக்கக்கூடிய அந்த பூஜா பொருட்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மாமா ரமேஷ் மாமா வந்துட்டா. அடுத்தது தான் நாராயண மாமா வந்தா. ஸோ ரமேஷ் மாமா வந்தது. நான் வந்ததுக்கப்புறம் ரமேஷ் மாமா வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா பொருட்களையும் ஆர்கனைஸ் பண்ணி இதை தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லி அங்கங்கே அந்தந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு கலசத்துக்கெல்லாம் சாத்தி விட்டு இதெல்லாம் போட்டுட்டு சுவாமி ஆர்கனைஸ் பண்ணி அதில் சம்பங்கி மாலை போட்டிருந்தோம், அண்ட் துளசி மாலை போட்டிருந்தோம், தாமரை வச்சுருந்தோம். கலசமில் தெரியும் இல்லையா, கலசம் ஆவாகனம் பண்ணி 3 எண்ணம் ஆவாகனம் பண்ணுறதுக்காக வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹோமத்துக்கு உண்டானது நம்ம ரெடி பண்ணோம். செங்கலெல்லாம் வச்சு அது பண்ணி வச்சுருந்த மாமா, இங்கே அந்த கோயிலில் இருக்கிற மாமா கோலம் போட்டு அதை நம்ம ரெடி பண்ணுறோம். எல்லாம் ரெடி பண்ணவும் நாராயண மாமாவும் வந்துட்டு பூஜை ஆரம்பிச்சுட்டு முதல்ல விநாயகர் மகாகணபதி பரிபூர்ண பிரசாத பலசித்திரஸ்து. गणपतिगम् अवामहे कविं कवीनामुमस्रवत्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पदः नश्चिन्मन्नोतिभिगस्य ददातनो वा महागणपतिम् आवाहयामि. கணபதி ஆவாகனம் பண்ணி, முருகனை பண்ணி, பெருமாளை பண்ணி, லக்ஷ்மியை பண்ணி, சிவனை பண்ணி, எல்லா சுவாமிகளையும் நம்ம கலசத்துக்குள்ளே ஆவாகனம் பண்ணுறது தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதுக்கான மந்திரங்களை தான் மாமா சொல்லிட்டு இருக்கார். அதே மாதிரி லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை, சம்பங்கி மாலை, அப்புறம் துளசி, அப்புறம் தாமரை எல்லாம் வச்சுருந்தோம். ருக்மணி மாமி தாமரைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தா. அந்த தாமரைப்பூவும் கட்டிட்டு கடைசியில் நம்ம போட்டோம். அதுக்குள்ளே மல்லிகைப்பூ வேணும்னு சொன்னால் அது ஒரு டிவோட்டி வாங்கிட்டு வந்திருந்தா. நம்ம எல்லா ஹோமத்துலேயும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் தான் இதுவரைக்குமே சுவாமி பார்த்துட்டு இருந்திருக்காரு. நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். திடீர்னு பார்த்தா ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லுவாள். அது எப்படி தான் அந்த இடத்துக்கு வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் தாமரைப்பூ வந்தது. அப்புறம் மஞ்சள் ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தா நம்ம விஷாலினி சாய், அதையும் வச்சோம். ஸோ இங்கே அதே மாதிரி அருகம்புல் அதெல்லாம் நம்மளே இருந்தது, அதெல்லாம் வச்சுட்டோம். ஸோ எல்லாமே ஒரு குறவும் இல்லாமல் நடந்தது. ஆக்சுவலாக முதல் சீன்லேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்காக எடுத்து போடுறோம். இந்த பக்கம் நாராயண மாமா ஒரு பக்கம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறச்ச ரமேஷ் மாமா சங்கல்பதாரர்களுடைய ரெக்வஸ்டோடு சேர்ந்து சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப இழுத்துட்டு போயிடும் இல்லைன்னா, சங்கல்பம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்ணும்போது அப்படின்னா ரொம்ப இழுத்துட்டு போயிடும் டைம். அது வரைக்கும் டிவோட்டிஸ் எல்லாம் உட்கார முடியாது. ஸோ ஒரு பக்கம் சங்கல்பம் போயிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் பூஜை நடந்துட்டு இருந்தது. நம்ம எல்லாரும் உட்காந்து பூஜையில் கலந்துட்டு இருந்தோம். வந்தவா அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது.
கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு ஹோமத்திலையும் பார்த்தோம்னா சங்கல்பம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கடைசியில் இந்த பரிமள பத்திர புஷ்பாணி சமப்பையாணி அவ்வளோதான். இதுக்கு தான் வருவா, வேற எதுக்கும் நம்ம நோட்டீஸ் கலந்துக்க முடியாது. ஏன்னா எத்தனை பேர் வந்திருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளோடது அப்படி கிடையாது. எங்கெங்கேருந்து கிளம்பாக்கத்துலேருந்து மாதவன் ஜீவன் நங்கநல்லூர்லேருந்து சாய் வந்திருந்தா, அப்புறம் திருநென்ற ஊரா அந்த ஊரில் கோமலாச்சி வந்திருந்தா, அண்ட் விஷாலின் சாய் சாய் தான் வீட்டிலேருந்து வந்திருந்தா. அப்புறம் வந்து 3 பேர் விட்டுட்டு நினைக்கிற பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஸோ இப்படி எல்லாரும் வேறு வேறு இடத்துலேருந்து வந்து கேதர் ஆகிருந்தா. அப்புறம் அங்கே இருக்கிற டிவோட்டிஸ் எல்லாம் லேட்டராக தான் வந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலாக நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் முதலே வந்துட்டாங்க. நம்ம போக 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 பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் வந்து கிளம்பிட்டா. அதுதானே நம்மளுக்கு வேணும் இல்லையா? யோகக்ஷேமத்துக்கு சேர்ந்து தான் நம்ம பண்ணணும். ஸோ அதனால் அவள் வந்து பண்ணிட்டு அதெல்லாம் நடந்தது. அர்ச்சனை போயிட்டு இருந்தது, ஆராதனை போயிட்டு இருந்தது, ஜெயில் இருந்தது. ஆக்சுவலாக அது நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அது அப்படி எக்ஸ்ட்ரீம்லி குட். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இதுக்குமே பஞ்சம் இல்லை. சுவாமியோட எல்லாமே எக்ஸஸாக இருந்தது. அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம், சாமிக்காக பிரசாதம் கொண்டு அது எப்படின்னா கடலைப்பருப்பு வச்சு பண்ணுவா. ரொம்ப ஃபேமஸ் கர்நாடகாவில் தான் அது. ஹயக்ரீவ பிரசாதம்னே அதை சொல்லுவா. அதை நம்ம பண்ணி எடுத்து நம்ம கையால் பண்ணி எடுத்து போயிருந்தோம் சாமிக்கு. அத்தனை பேரும் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் சுவாமியோட அனுகிரகம் தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பண்ணுறேன். அது என்னமோ சுவாமி வந்து அதில் அவரே பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு கிடைக்காதா, இன்னும் கொஞ்சம் கிடைக்காதான்னு கேட்டவங்க தான். ஏன்னா நம்ம பயந்துன்னு என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ பக்கம் நான் பண்ணினேன். அது வெள்ளமெல்லாம் போட்டணும் 1.5 கிலோ அந்த மாதிரி ஆயிருக்கும். பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, இத்தனை பேர் வருவா அத்தனை பேர் வருவா நமக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுத்தோம். பட் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு போனோம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி சாம்பார் ரைஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது போட்டு கலந்து பண்ணியிருந்தோம். ஸ்வீட் தனியாக வந்துருந்தது. அப்புறம் புளிமாமி வந்து அந்த இதில் போடுவா இல்லையா, அதில் குழக்கட்டை மாதிரி சின்னதாக அது வந்து பிரசாதமாக கிடைச்சிது. நம்ம கொண்டு போனது இதில் வந்து போடுறது ஒரு பக்கம். எல்லாமே எதுவுமே குறைவில்லை. ஆக்சுவலாக சொன்னால் எங்கேருந்து யார்கிட்டேருந்து போனமோ அது சுவாமி அவாவாள்கிட்டேருந்து வாங்கிட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி ஒரு யாகம். இந்த பூஜை முடிஞ்சோடனே யாகம் ஸ்டார்ட் பண்ணுவாள். அதில் வந்து குங்குமார்ச்சனையும் இருந்தது. லலிதா சகஸ்ரநாமம் பண்ணாமல் எந்த ஒரு ஹோமமும் நாராயண பண்ண மாட்டார். இதை பண்ணிவிட்டு அதை பண்ணுவோம். விகாசினி பூஜை பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சது. முக்கியமாக சொல்லணும்னா குழந்தைகள் வந்துட்டு தான் இந்த அயகிரீவ ஹோமத்துக்கு வருவாளா இல்லையானெல்லாம் நம்ம யாரையும் தனியாக போய் இன்வைட் பண்ணல. ஆனால் குழந்தைகளை கூட்டின்னு வந்தது பெரிய ஆச்சரியமா இருந்தது. லீவாக இருக்கிறதுனால அது குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு பேனா பென்சில் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம்னா அது தோணலை பாருங்க. அது வாங்கிட்டு போயிருந்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு செட்டாக கொடுத்துட்டு வந்துருக்கலாமேன்னு அப்புறமா லேட்டரான முடிக்கிறதுக்கப்புறம் தோணுது. அந்த எண்ணம் இல்லாமல் போச்சு. அதில் என்னன்னா அந்த ஹோமத்தில் உட்காரவே முடியுமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி என்னோட உடல்நிலை இருந்தது. சுவாமி அதெல்லாம் ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கெல்லாம் இவ்வளோ நன்றி சொன்னாலும் தோணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு இருமல் நடுவில் நான் இருந்தாலும் ஒரு 4 வார்த்தை எல்லாத்தையும் தெரியணுங்கிறதுக்காக நம்ம சுவாமியை பற்றி பேசணுமே. நித்யானந்த குபேரசாயை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அவர் அவ்வளோ அழகாக அருள்பாலிச்சு நம்மளெல்லாம் அவ்வளோ அழகாக வழி நடத்துகிறார். இந்த மாதிரி கிருபா கடாட்சம் யாருக்கு கிடைக்கும்? அந்த கருணாமூர்த்தி சொல்லி கொடுக்கலன்னா எனக்கு எப்படி செய்ய தெரியும்? இத்தனை பேருக்கு எப்படி நல்லது நடக்கும்? நம்ம மூலமாக நடக்கணுமான அந்த சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகம் வேணும் இல்லையா? ஸோ A to Z சுவாமி தான் சொல்லி கொடுத்தார். எனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரி தான் எல்லாருமே. நாராயண மாபா பேசும்போது கூட அதான் சொன்னார், எனக்கு என்ன செய்ய தெரியும்னு தெரியாது, ஆனால் அவர் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார் கரெக்டாக அப்படின்னு. அதுதான் உண்மை. அந்த பரிபூர்ணத்துவம் நம்மள்டேந்து இருக்கிற டோட்டல் சரண்டர், அதுதான் வேல்யூ. அதுதான் வேல்யூ. நம்ம எவ்வளோ தூரம் அவர்கிட்ட சரண்டர் ஆகுறோமோ அவ்வளோ தூரம் சுவாமி அதை எடுத்து நடத்துவர் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு உதாரணம்னு நான் சொல்லுவேன். உண்மையிலேயே அவ்வளோ தூரம் வேத விற்பனர்கள் வந்து அப்படி பண்ணினா இப்படி பண்ணினா, நீ எவ்வளோ சிம்பிளாக பண்ணினாலும் மனசால பண்ணுறியா அதற்கு வேல்யூ ஜாஸ்தி. கண்ணப்ப நாயனார் எந்த மந்திரத்தை சொல்லிட்டு சுவாமிகிட்ட போனார்? அவர் மாம்சம் படைச்சார் இல்லையா? ஒரு பிராமணனுக்கு மாம்சத்தை கொடுக்கறது எவ்வளோ மோசம்னு தெரியும். ஆனால் கண்ணப்ப நாயனார் மாமிசத்தை கொடுத்து பிரார்த்தனை பண்ணினார். அவரையே அருட்கடாட்சம் பண்ணி சுவாமி ஏற்றுக்கலையா? சிவன் சொல்கிறேன் நான், அப்படிப்பட்ட
இதில் வந்தவா நம்மளாம், அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் வந்தவா. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம ஆத்மார்த்ததையோட ஒரு பூஜையை அணுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும். அதை நான் 100% நம்மளோட ஹோமத்தில் அதை எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுங்கிறது தான் உண்மை. ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய. महाविष्णवे ओम पुंडरीकाक्षाय नमः, ओम विष्णवे नमः, ओम विश्वम्भराय नमः, ओम अरगे नमः, ओम आदित्याय नमः, ओम सर्वभागीशाय नमः, ओम सर्वाधाराय नमः, सनातनाय नमः, निराधाराय नमः, निराधाराय नमः, निरीशाय नमः, निरवत्रभाय नमः, निरंजनाय नमः, ओम निष्कलंकाय नमः, नित्ययुक्ताय नमः, विरमयाय नमः, निचिदानंदमाय नमः, साक्षिणे नमः, शरण्याय नमः, सर्वदायकाय नमः, श्रीमते नमः, परात्पराय नमः, परमात्मने नमः, परस्मै ज्योतिषे नमः, अक्षमाला ज्ञानमुद्राय गस्ताय नमः, परप्रदाय नमः, पुराणपुरुषाय नमः, चेत्ताय नमः, मोहं शरण्याय नमः, मोहं परमेश्वराय नमः, शांताय नमः, दाताय नमः, चिद क्रोधाय नमः, चिदा मित्राय नमः. எல்லாரும் குழந்தை எல்லாம் அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பண்ணக்கூடாது. विवाह तुलसीनावलोचना नवचंपक पुष्पारा नासारंगराजना ताराकांति जलकाले नासावरणासुरा कदम मंदिरे कृत्य कर्णपुरमत्पराय राजपतिराजपरोमि नवचुलनिपत्ते राजदर्शना दुर्गज्ञानवाकार जगत्प्रयोजना कर्मरुगज्ञानवता समागतिरकरा निदहल्ला भावारे निपतितगच्चति मंत्रदर्शकभावोरपचकामे समानसा वर्णकट्यो भदहतारिणे मूलमन्त्रात्मिका मूलगुणत्रयकले भरा गुलामुदय रसिका कुलसंकेतमाले निर्लोभलोभनादिने नित्संशया संशयज्ञे निर्मभावनादिने निर्विकल्पा निराबाधा निर्वेदावेदनादिने निर्नासा मृत्युमदने निष्क्रिया निष्परिग्रह निष्ठोरणे निष्ठुरा निराभाया निरत्यया दुर्लभासुरमासुरादित्यहात्रिगुणप्रदा दुष्टदौरासुरासाय दमने दोषवर्तिना सर्वज्ञाता सर्वगणा समानाधिगमतिना सर्वशक्तिमयी सर्वमङ्गलशक्तिस्तत्कदिप्रदाः सर्वेश्वरे सर्वमयी सर्ववंशस्वरूपिणे सर्वे महालक्ष्मी मधुप्रिया महारूपा महाप्रिया वरदावामनैना महारुणिमलविद्वारा कालः विवत्तरो विद्याभिरादिजगतुः सर्वव्याधि प्रसमने सर्व ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆக்சுவலி இந்த ஹோமம் நம்மளோட 12வது ஹோமம். சாய் தங்கம் ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து அன்னதானத்துக்குனே தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் சுவாமி பர்சனலாக அட்வைஸ் பண்ணி இதை பண்ண சொன்னார். A to Z அவர் சொல்றதை மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். இது வரைக்கும் எங்களுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் பல பேர் சொன்னது என்னன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் அதை வந்து அது வழி வழியாக வர்றதுனால தான் பண்ண முடியாதுன்னு சொன்னா. அதுவும் எங்கள் அப்பா வந்து சித்தர் வழியில் இருந்தவா, எங்கள் தாத்தா வந்து ஆஞ்சநேயர் உபாசகர். இப்படி மேபி அந்த ஜென்ரேஷனில் வந்தனால இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜோதி வேற, அதுக்கப்புறம் இருக்கிற ஜோதி வேறங்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த ஒரு ஐக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா. சுவாமிகிட்ட வந்து ஐக்கியமானது வந்து ஒரு 2018 ரொம்ப அதிகமாக சுவாமிகிட்டேருந்து நிறைய உத்தரவுகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா பாபாவும் நானும் சேனல் மூலமாக தான் நிறைய ரீச் ஆச்சு. சுவாமியினுடைய எல்லா விதமான அற்புதங்களும் அந்த பாபாவும் நானும் சேனல் மூலமாக ரீச் ஆக ஆரம்பிச்சது. இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவளுக்கு அவ்வளோ கிடைச்சிருக்கு. பர்சனலாக அவ்வளோ மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இவன் வந்து ஜெயலட்சுமி சாயி, மாதவன் சாயி, அப்புறம் விஷாலினி சாயி, ருக்மணி சாயி, வாழ்க்கெல்லாம் என்ன மாதிரி பயங்கரமான அற்புதங்கள். அப்புறம் இங்கே வந்திருக்கிறவா, இப்போ நம்மளோட இதில் தெரிஞ்சு வந்திருக்கிறவா, இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. அதனால மேபி இனி லேட்டராக நீங்கள் எங்களோட கனெக்ட் ஆகும்போது தெரியுமா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இவெல்லாம் எப்போ தான் நம்ம சாயி வந்திருக்க ஒவ்வொரு சாயி, கோமலா சாயி, இவாளுக்கும் ஒரு அற்புதம் நடந்தது. என்னன்னா இவாளுக்காக நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம், வச்சுட்டு அனுப்புறோம். அவன் என்ன பிரச்சனையில இருந்தாலும் அது முடிவு தான் உடனே சொல்லி எங்களுக்கு கால் பண்றான். ரொம்ப டவுனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஜெயலட்சுமி சாய்க்கும் ஐசியூ வரைக்கும் போனார். அவர் போயிட்டு 2வது நாள் கூட்டிட்டு வந்துட்டார் சுவாமி. இன்னைக்கு எவ்வளவோ பரவாயில்ல. அதுதான் நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிராக்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம் சுவாமியோட நாங்கள் வச்சுட்டு இப்போ உத்தி அபிஷேகத்தோட 92வது நாள், 92 அந்த நாள் நடந்துட்டு இருக்கு. 108 நாள் உத்தி அபிஷேகம். 108வது நாள் எவ்வளவு கம்பீரமா இருக்க போறது தெரியல. 100வது கேட்பேன் ஆமா அப்படின்னு சொன்னா
சொன்னார்னா அது எந்த நாளைக்கு வைக்கணும், எப்படி வைக்கணும். இப்போ நடக்கிற சத்யநாராயண பூஜை லோக சேமத்துக்காக வைக்க சொல்லியிருக்கார். அதுவும் முக்கியமா எந்த விதமான சங்கல்பமும் இல்லாம வைக்க சொல்லியிருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியம். யாரோட பிரார்த்தனை வந்தாலும் இங்க நாருக்கே நான் பாத்துக்கிறேன். அதுதான் சுவாமியோட கிட்டத்தட்ட 5 நாளா வீசிங். ஆனாலும் நீங்க வந்து இவ்வளோ நேரம் பேசுறேன்னா அது அவரோட அனுகிரகம் தான். எந்திரிப்பேனான்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. ஆனா எந்திருந்து உட்கார வச்சு பூஜை பண்ண வைக்கிறாருன்னா அவரோட அனுகிரகம் இல்லாம என்ன. காத்தால பூஜை முடிச்சுட்டு தான் நான் இங்க வரேன், புதிய அபிஷேகம் முடிச்சுட்டு வரேன். ஸோ இதுல பல பிரார்த்தனைகள் நடந்து நிறைய பேர் கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. எக்ஸாமுக்கு ஒரு பொண்ணு அங்க போய் மறந்தே போயிட்டாலும் என்ன எழுதுறதுன்னு தெரியாம அவ அம்மா போகும்போது ரொம்ப சங்கடப்பட்டு என்கிட்ட அழுதுட்டு ஃபோன் பண்ணினா, நாங்க பிரார்த்தனை வைக்கிறோம், எழுதிட்டு வரும்போது அவன் பொண்ணு சிரிச்சுன்னு வந்துடும். அந்த பொண்ணு வந்து சொல்றா, எல்லாமே மறந்துட்டேன், ஆனா எப்படி ஞாபகம் வந்து எல்லாம் கரெக்டா எழுத ஆரம்பிச்சு. அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிட்டோம். என்ன காரணம்னா சுவாமி அவ்வளவு தூரம் கூட நின்று எழுத வச்சிருக்காரு. அந்த பொண்ணை மறந்து போயிட்டா, எதுவுமே ஞாபகம் இல்லை, அழுப்புறா. அழுகிற நிமிஷத்துல தானே உட்காந்து எழுதுறாளாம். எழுத வச்சாராம். இன்னொரு பெரிய மிராக்கள் என்னன்னா, ஒரு பையன் எதுவுமே எழுதலையாம். இது ஒரு காமெடிக்காக வந்த விஷயம் தான். எனக்கு பார்த்தோன்னு ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரே ஒரு மார்க் தான் வாங்கியிருக்கான். எக்ஸாம்ல வெறும் 1 மார்க் வாங்கியிருக்கான். அவர் சரியான கோபம். எல்லாம் டோட்டல் பண்ணி பார்க்க எங்கேயுமே மார்க் போடுறதுக்கு இடமே இல்லை, எல்லாம் தப்பு தப்பா இருக்கு, 1ன்னு போட்டுட்டாரு. சரியான கோபம், சரியான மடப்பூசி. அதனால எதுக்கு எக்ஸாம் எழுதுறான்னு சொல்லிட்டு 0 போட்டாராம். கோபத்துல இவன் முட்டைக்கு முட்டைன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆனா பேப்பர்ல என்ன வந்துருந்தது, 100ன்னு வந்திருந்தது மார்க். கேட்கறதுக்கு வேணா நம்மளுக்கு காமெடியா இருக்கலாம், ஆனா அந்த பையன் பாஸ். எப்படி பாஸ் பண்ணான்னு அவனுக்கும் தெரியாது, அதுல இருக்கிறவளுக்கும் தெரியாது. இதெல்லாம் யாரால நடக்கும், இவரால மாத்திரம்தான் நடக்கும். அந்த சத்குருநாதன் தான் காரணம். என்னை பொறுத்தளவுக்கு தீர்க்கமா அவரை நம்பினா போதும், நம்பிக்கை வேணும். கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். ஒரு பொண்ணு பிரார்த்தனை வச்சு 40வது நாள் எங்களுக்கு கால் பண்றா. 1.5 வருஷமா அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டம். அவளோட வீட்டுல அழுதுட்டு போன் பண்ணியிருக்கா. நாங்க பிரார்த்தனை வைக்கிறோம், 40 நாள் நாங்க கூப்பிடுறோம், எங்களை குழந்தை உருவாயிருக்கு, ப்ளீஸ் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு. 40 நாள்ல ஒரு 38 நாள் கர்ப்பமாயிருக்கா, கன்ஃபார்மா இருக்கு. இதெல்லாம் தெய்வாதீனம் இல்லாம வேற எல்லாம் நம்ம சொல்றோம். எத்தனையோ சொன்ன மாதிரி சீரியல் பார்க்குறோம், அது பண்றோம், ஓகே. நமக்கு ஒண்ணு வேணும்னா யார்கிட்ட கேட்போம், நம்புங்க. அதுக்கப்புறம் மிராக்கிள் நடக்கிறத பாருங்க. இங்க வந்துட்டோம் அத்தனை பேருக்கும் அவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்குது. பாபா நினைச்சாங்க முடியுமான போய் பாருங்க, அதுல அவ்வளோ மிராக்கிள்ஸ். அத்தனை பேரும் நம்ம டிவோட்டிஸ் பேசியிருப்பாங்க, லைவா பேசியிருப்பாங்க, எங்களோட இவ்வளவு கனெக்ட் ஆகி 1 வருஷம் விஷாலினி சாய் பேசியிருப்பா. அவளுக்கு எவ்வளோ மிராக்கிள்ஸ். அவ ஹஸ்பண்டுக்கு முடியலன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாத அவளுக்குலாம். அவ அப்பாவை கூட்டிட்டு போயிருப்பாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல்ல மயங்கி விழுந்துட்டாரு. ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்றா. ஆனா அடுத்த தடவை போகும்போது 45% தான், ஒன்றும் ஆகாது, குறையத்தான் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. பண்ணணும்னு சொல்லுவா. எப்படி ரிவைஸ் ஆகுது. அகிலா சாய் ஒர்க் எப்பவுமே வந்து கண்டிப்பா ஹஸ்பண்டுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும். இங்க வந்து போன இதுல கலந்துட்டா. இங்க வந்து சங்கல்பம் பண்றா, போன் வருது, ஆப்ரேஷன் வேண்டாம், மருந்து போட்டா ஒரு சரியாயிடும். எவ்வளோ மிராக்கிள்ஸ். குழந்தை யாருக்கு வேணும்னா குழந்தை யாருக்கோ குழந்தை யாருக்கோ பிறக்கணும். குழந்தை வேணும்னால யாருக்கு? உங்களுக்கு தானே? பிரபுராம் அந்த என் பிள்ளைக்கு பிள்ளைக்கு தானே? எல்லாம் குழந்தைகளுக்கு முதல்ல கொடுங்க. गौरी विमाय श्रीरामदत्ते रुद्र प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय स्वाहा महादेवाय देवी तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय स्वाहा महादेवाय देवी तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय स्वाहा महादेवाय देवी तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय स्वाहा महादेवाय देवी तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय स्वाहा महादेवाय देवी तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा। नमस्ते भगवान् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्नि रुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः स्वाहा। तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा।
ओम नमो नारायणाय स्वयं वासुदेवाय देवी तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा विष्णो नवं वीर्याणि प्रवासं यपार्थिवामि ममे रजागं चक्रवाय तत्रहं तदत्रमान तत्रक्रमान श्रेतो हृदायो रराडमति विष्णो सञ्जयत्व विष्णो शूरति विष्णो द्रौमति विष्णो वैष्णवमति विष्णवे स्वाहा नमो नारायणाय स्वाहा ओम नमो कर्पूर आरती चक्री सनंद की देवो विरक्षतु वनमाली रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने धन्नो साई प्रचोदयात् ओम श्री सच्चिदानंद सद्गुरु श्री साईनाथ महाराज की जय। சுட போறது கீழே வச்சிடுங்க. பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு நீங்க இந்த இல்ல இல்ல இந்த இருக்கு இல்ல பாடுங்க நீங்க பிரமாதம் आरती रेडी बनी मेघश्यामं पीतकौशेयपाशं श्रीवत्साङ्गं बहु पुण्यो वेदं पुण्डरीकाय वाक्यं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं பன்னெடு நாளாய் உன்னை பகல் இரவாய் நினைந்து பன்னெடு நாளாய் உன்னை பகல் இரவாய் நினைந்து பணிந்து வந்த என்னையும் பரிசோதித்தல்லாகுமோ அன்புடன் தினமுமே இன்பம் தந்தே அருள் நீயே அன்புடன் தினமுமே இன்பம் தந்து அருள் நீயே அகில உலகம் பணித்தாயே ஓம் நமோ எல்லாரும் சொல்லுங்க சவுண்டா ओम नमो नारायणाय 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 ओम नमो नमो ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नमो साई ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नमो ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय हरि ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नमो लक्ष्मी ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नमो ओम सत्य ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नमो ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नमो साई ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नमो ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नमो हरे राम 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 हरे 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 कृष्ण
कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 आनंदम नित्यमनोत्सव सारथि जय शुभ मंगल आरती कादम्बरी।